ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ் சமையல்ல இந்த ஈஸியான ரெசிபி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு 2 வெங்காயம் வச்சு இந்த சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கச்சோடி, சமோசா, வடை இது எல்லாமே பார்க்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஈஸியான ரெசிபி பார்க்கலாம். பாருங்கள், சும்மா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பீசஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது பொருள் 3 பச்சை மிளகாய். மூணாவது பாருங்கள், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்லி கட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஜாரில் போட்டுக்கலாம். கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது விதையை எடுத்து சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சும்மா சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1 ஸ்பூன் சீரகம், லாஸ்ட்டில் உருளைக்கிழங்கு பீசஸ் இது சேர்த்து தண்ணி போடாதீங்க, ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வேறு பிளேட்டில் வேறு பவுலில் மாற்றிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, சும்மா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 2 ஸ்பூன் எள்ளு. பாருங்கள், வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் சும்மா 1/2 ஸ்பூன் ஓமம் இந்த மாதிரி கையில் மசச்சு போடுங்க, வாசனை சூப்பராக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைடில் நம்ம வெங்காயம் உருளைக்கிழங்கு தண்ணி இருக்கும், எதுவுமே பயப்படாதீங்க. இப்போ மாவு பொண்ணையில் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா 3 ஸ்பூன் ரவை, ஜாஸ்தி வேணுங்க, நம்ம ஸ்நாக்ஸ் க்ரன்ச்சாக வரணும், அதுக்காக நம்ம 3 ஸ்பூன் ரவை போடுங்க. கூடவே கருவேப்பிலை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு இல்லைங்க, கோதுமை மாவு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ஈஸி மட்டும் இல்லைங்க, ஹெல்த்தியாக கூட இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம ரொட்டி சப்பாத்திக்கு செய்கிறாங்களே அந்த மாதிரி டவ் வரும். கொஞ்சம் கொஞ்சம் மாவு போட்டு தண்ணி போடாதீங்க, இதே தண்ணி கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவு போட்டு டவ் மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைங்க, டின்னர் கூட செய்யலாம், இல்லைன்னா ஈவினிங் டீ டைம் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நம்ம டவ் இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு பிளேட் போட்டு மூடி வைக்கலாம், சும்மா 10 மினிட்ஸ்க்காக. பாருங்கள், ஆஃப்டர் 10 மினிட் 2 பீஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு செய்கிறாங்களே அதே மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும், மெலிசாக வாணுங்க. சும்மா லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு எண்ணெய் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சும்மா 10 மினிட்ஸ்க்கு மாவு ரெஸ்ட் வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், அதிகமாக மெலிசாக வாணுங்க. இந்த மாதிரி ஓப்பன் இல்லைன்னா பாக்ஸ் இருந்தால் கட் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ஷேப் ஒரே ஒரு சைஸில் இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி ஓப்பனில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மீதி சைடில் இருக்குது இல்லை, அது எடுத்து 2வது டைமில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ஸ்நாக்ஸ் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட், 3வது ஆப்ஷன் டின்னர் கூட இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்டு பிறகு அடுப்பு லோ வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போவே நல்லா பொங்கி வரும், பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 2 3 இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணுங்கள். இந்த ஈஸியான ரெசிபி பிடிச்சனா நம்ம வீடியோக்கு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இருக்குது, ப்ளீஸ் கை விடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நல்லா பொங்கி வந்து இருக்கு மேலே. அவ்வளோதான், கொஞ்சம் கலர் வரட்டும், க்ரன்ச்சாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் கலர் லைட் கோல்டன் கலர் வந்தால் எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே வேணுங்க, அப்படியே நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் கலர் இந்த மாதிரி வந்தால் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்ம ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சாக நல்லா இருக்கும். மீதி எவ்வளோ இருக்குது, இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், மேலே க்ரன்ச்சாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ரெசிபி பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
நான் இன்னும் ஒரு முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.